ஃபைசானே மதீனா ஆன்லைன் அரபிக் கிளாसेस உலகில் எங்கிருந்தாலும் திருக்குர்ஆனை தஜ்வீத் முறையில் கற்க அதை மனனம் செய்ய ஒரு அரிய வாய்ப்பு. அத்தோடு அரபி மொழி பேச எழுத விரும்புவோருக்கு தனி வகுப்பு, பெண்களுக்கான ஆலிமா வகுப்பு என இவை அனைத்தும் தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது ஆகிய மொழிகளில் வயது வரம்பின்றி வார நாட்கள், வார இறுதி நாட்கள் என நடத்தப்பட்டு சான்றிதழ் வழங்கப்படுகின்றது. மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். தனி ஒரு ஆளாக நின்று போரில் வெற்றி அடைஞ்சிருக்கக்கூடிய ஈரான், அமெரிக்கா ஒரு பக்கம், இஸ்ரேல் ஒரு பக்கம், இவங்களுடைய வலுவான ராணுவங்களோட மோதியும் ஈரானை ஒண்ணுமே செய்ய முடியல. ஈரான் கடுமையான பதிலடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்றதுல இன்னைக்கு வேற வழி இல்லை, போரை நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்றது மூலியமா ஈரான் இந்த போர்ல ஒரு வலுவான வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு உலகமே ஈரானை நோக்கி பாராட்டிக்கிட்டு இருக்கு. ஆனா போர் நிறுத்தப்பட்ட பிறகுமே இங்க தாக்குதல்கள் ரெண்டு பக்கமோ தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் அரசு சார்பில் இருந்து இன்னைக்கு இதுக்கான ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அப்பாஸ் அரக்சி சொல்லியிருக்கிறாரு, ட்ரம்ப் இரவு 12 மணிக்கு போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாரு. ஆனா இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது எங்களுடைய நேரப்படி, ஈரானுடைய பாரசீக நேரப்படி அங்க அவங்களுக்கு அதிகாலை 4 மணி. அப்போ எங்களுடைய அதிகாலை 4 மணி வரைக்கும் இங்க இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க. 4 மணிக்கு பிறகும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா நாங்க பதிலுக்கு தாக்குதல் நடத்தியே தீருவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் அரசு சார்பில் இருந்து இந்த பதில சொல்லியிருந்தாங்க. ஆனா இஸ்ரேல் அவன் என்னைக்குமே சொன்ன பேச்சையோ இல்ல கொடுத்த வாக்குறுதியிலோ இல்ல கொடுத்தப்பட்ட நம்பிக்கையோ என்னைக்குமே இஸ்ரேல் காப்பாத்தினதே கிடையாது. அதனால இஸ்ரேல் என்ன செஞ்சாங்க, இரவு முழுக்க தாக்குதல் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. ஈரானுடைய பல பகுதிகள், தெஹ்ரானுடைய பகுதிகளில் கடுமையான வெடி சத்தங்கள் கேட்டு பெரிய அளவுல அங்க வெடிச்சு சிதறக்கூடிய சம்பவங்கள் நடந்தது. சுத்தி இருக்கக்கூடிய பல பகுதிகள் இன்னைக்கு இஸ்ரேல் நடத்துற தாக்குதல் பெரிய அளவுல குடியிருப்பு பகுதிகளில் தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. 9 ஈரானுடைய மக்கள், 9 பேர் அநியாயமா இதுல கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த 9 பேர்ல ஈரானுடைய முக்கியமான விஞ்ஞானி ஒருத்தர். ஆல்ரெடி இஸ்ரேல் டார்கெட் பண்றது எல்லாமே ராணுவ தளபதிகள், அவங்களோட விஞ்ஞானிகள், எதெல்லாம் அந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு உதவுமோ அதை மட்டுமே டார்கெட் பண்ணி அடிக்கக்கூடிய வேலைகளில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி இரவு முழுக்க இஸ்ரேல் ஈரான் மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடந்துகிட்டே இருந்தாங்க. அப்போ ட்ரம்ப் போர் அறிவிக்கப்பட அந்த நேரத்திலுமே நீங்க தாக்குதல் நடத்துறீங்க, எங்களுடைய மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எங்களுடைய விஞ்ஞானி கொல்லப்பட்டிருக்கிறாங்க, இதுக்கு நாங்க பதிலடி கொடுக்கிறது எங்களுடைய கடமை. போர் நிறுத்தம் ஓகே, ஆனா இதுக்கான பதிலடி கொடுத்தாகணும்ல அப்படின்னு சொல்லி இப்ப ஈரான் அடுத்த கட்ட பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்த கட்ட பதிலடின்றது கிட்டத்தட்ட ஒரு 15 மிசைல். ஏன்னா ஈரான் இப்ப என்னன்னா இதுதான் கடைசி அடி, ஆனா கடைசி அடி அவனை லைஃப்ல நீ மறக்கவே கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கடுமையான ஒரு அடி. 15ல இருந்து 16 மிசைல்ஸ் அடிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே கடுமையான ஒரு தாக்குதல். இந்த இறுதி அடியை இஸ்ரேலால மறக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான பதிலடி. அதுலயும் குறிப்பா பீரல் ஷபாவுடைய பகுதி இன்னைக்கு பாதிக்கப்பட்டது முழுக்கவே இஸ்ரேலுடைய பீரல் ஷபாவுடைய பகுதிகள். அங்க ஒரு ஏவுகணை மழை பொழிஞ்ச மாதிரி தான் அதுல சரியான அடி. அந்த நகரங்கள் முழுக்கவே மிகப்பெரிய அளவுல சேதம் அடைஞ்சிருக்குது. இந்த பீரல் ஷபாவுடைய பாதிப்பை பத்தி கிட்ட எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள், எந்த அளவுக்கு வெடிச்சு சதுறது அப்படின்னு சொல்லி கிட்ட எடுக்கப்பட்ட வீடியோ காட்சிகள் அல்லது தூரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் லாங் ஷாட்ல எடுக்கப்பட்ட அந்த வீடியோ காட்சிகளுமே பார்க்கும்போது ஈரான் கடைசி அடி எந்த அளவுக்கு போற போக்குல கடைசியா போகும்போது ஒரு அடி கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி அவ்வளவு கோபத்தோட அவங்களோட பதிலடியை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற காட்சிகளை அங்க இஸ்ரேல்ல இருந்து பார்க்க முடியுது. இப்ப இஸ்ரேல்ல என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு கடைசி அடிக்கப்பட்ட அடி ஒரு குடியிருப்பு பகுதிகளிலுமே போய் பட்டுருச்சு. நம்மளுடைய கருத்து என்னன்னா போர்ல பொதுமக்கள் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா போர் எதற்குமே தீர்வு கிடையாது, போர்ல பொதுமக்கள் கொல்லப்படக்கூடாதுன்றது நம்மளுடைய ஒரு உறுதியான எண்ணம். இந்த இடத்துல என்னன்னா இன்னைக்கு இஸ்ரேல் ஒரு அநியாய தாக்குதல் நைட்டோட நைட்டா நடத்தினால அது ஈரானுடைய பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களை தாக்குதல் நடத்திருக்காங்க. அவங்களுடைய விஞ்ஞானி கொல்லப்பட்டாங்க. அதனால அந்த வெறுப்புல இவங்க அடிச்ச அடியுமே ஒரு குடியிருப்பு பகுதிகளில் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய அதிகாரப்பூர்வ கணக்குப்படி இந்த குடியிருப்பு பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால 4 இஸ்ரேலிய பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை இப்ப வெளியிட்டு இருக்காங்க. ஒரு 7 மாடி அபார்ட்மெண்ட், அந்த அபார்ட்மெண்ட்ல நடத்தப்பட்ட தாக்குதல், அபார்ட்மெண்ட் அப்படியே உருக்குலைஞ்சு போயிருச்சு, அந்த அபார்ட்மெண்ட்டே காலி. அதுக்கப்புறமா இஸ்ரேலோட ஐடிஎஃப் சார்பில் இருந்து அவங்களுடைய ஐடிஎஃப் ஹோம் ஃப்ரண்ட் கமாண்ட், அவங்களுடைய அந்த கட்டளை மையம் வேகமா வந்து அங்க மீட்பு பணிக்கான வேலைகளை செய்யறாங்க. அங்க இடிபாடுகளுக்குள்ளுமே சில மக்கள் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இதை சொல்லும் போதுமே மீடியாக்கள் இதான் சொல்றாங்க, இடிபாடுகளுக்குள்ள மக்கள் மாட்டியதாக சொல்லப்படுகிறது அப்படின்னு தான் மீடியாக்கள் இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க. அப்போ இடிபாடுக்குள்ள வந்து மக்களை மீட்டு கொண்டு போய் ஸ்ட்ரெச்சர்ல வச்சுட்டு தூக்கிட்டு போகக்கூடிய காட்சிகள், 4 பொதுமக்கள் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியுமே சொல்றாங்க. இதுல என்னன்னா இஸ்ரேல் தொடர்ந்து அந்த ஒரு அவங்க மேல ஒரு இரக்கம் வந்துடணும், ஒரு அனுதாபம் தேடணும் அப்படிங்கிற காரியத்துல ஈடுபடுறாங்க. அதுல இன்னைக்கு காலையில அங்க பீர்ஷபால இருந்து ஒரு போட்டோ வந்தது. அந்த போட்டோ பார்த்தோம்னா ஒரு 10 வயசு 12 வயசு இருக்கும் ஒரு பையனுக்கு. அந்த பையனை இஸ்ரேலோட மீட்பு படை தூக்கிட்டு போறாரு. அந்த பையனை விட்டாலே அழகா நடந்து வரான். அந்த பையனுக்கு பெரிய காயம், காசாவுல பாதிக்கப்பட்ட மக்கள் மாதிரி முகமெல்லாம் காயம், ஒரு கை இழந்து ஒரு கால் இழந்து அப்படியெல்லாம் இல்லை. ஆனா யாருமே பாதிக்கப்படக்கூடாதுதான். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா
12 வயசு பையன் அவனை விட்டு அழகா நடந்து வருவான். ஆனா அவனை அப்படி தூக்கிட்டு போகும்போது ஐயோ சின்ன பிள்ளைங்கலாம் பாதிக்கப்பட்டாங்களே அப்படின்னு உலக அளவுல ஒரு அனுதாபம் தேடுறதுக்காக தான் இஸ்ரேல் இது மாதிரியான வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க இந்த மீட்பு படை போய் உள்ள போய் வேலை செய்யக்கூடியது, அங்க போய் மீட்கக்கூடிய வேலைகள், வேக வேகமா உள்ள ஓடுறாங்க, அங்கிருந்து மீட்கக்கூடிய வேலைகள் எல்லாமே செய்யறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் இன்னைக்கு உலக நாடுகள் இஸ்ரேலை நோக்கி திரும்பவும் கேள்வி கேட்கறாங்க. அட பாவீங்களா, இப்படிதான்டா காசால தினம் மீட்டுக்கிட்டு இருந்தாங்க, இங்கேயாச்சும் அந்த இடத்துல ஒரு சேதம் ஏற்பட்டது, அங்க பலி எண்ணிக்கை 4 தான், அதுல கூட உள்ள இத்தனை பேர் மாத்திக்கிட்டாங்க, உள்ள 100கணக்கான பேர், உள்ள 10-20 பேர் அப்படின்ற எந்த செய்தியுமே கிடையாது. உள்ள ஒரு சிலர் கட்டட இடிபாடுல இருந்தாங்க, அவங்கள மீட்டு கொண்டு வந்துட்டீங்க. ஆனா நீ காசாவுல தாக்குதல் நடத்தும் போது மொத்த கட்டடமும் அப்படியே இடிஞ்சு விழுவும். அந்த கட்டடத்துக்குள்ள இந்த 100கணக்கான மக்கள் அதுல இருந்து ஒவ்வொருத்தரும் வெளியில போது அப்படியே கை பிச்சுக்கிட்டு கால் பிச்சுக்கிட்டு வெளியில வரும். இன்னும் பல பேர், பல 100கணக்கானோர் அந்த கட்டட இடிபாடுகளுக்குள்ள இருக்கிறாங்க. அவங்க உயிரோட இருக்கிறாங்களா இல்ல பிணமா கிடக்குறாங்களா எங்களுக்கு தெரியாது. ஆனா இவங்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல, ஏன்னா அடுத்தடுத்த தாக்குதல் நடக்குதுன்னு சொல்லி காசாவுல ஒவ்வொரு நிமிஷமும் அந்த அவ்வளவு பெரிய கட்டட இடிபாடுகளுக்குள்ள இருக்கிறாங்களே, இதெல்லாம் நோக்கி இன்னைக்கு இஸ்ரேலை கேள்வி கேட்கறாங்க. உனக்குன்னு ஒரு அடிப்பட்ட வலி தெரியுதா, உனக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்ட வலிக்குதா, இந்த மாதிரி தான் காசா மக்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு முழு உலகமுமே இஸ்ரேல் நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்ந்திருக்கிறாங்க. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இந்த போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி நைட்டோட நைட் அறிவிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, அமெரிக்க தளங்களை ஈரான் தாக்குதல் நடத்தாது, அவங்க டார்கெட் பண்ண மாட்டாங்கன்னு எதிர்பார்த்த நேரத்துல கத்தார்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களே டார்கெட் வச்சுட்டோன்னே, அப்போ அமெரிக்காவே வந்து அடிச்சாலும் ஈரான் திருப்பி அடிப்பாங்க அப்படின்ற உறுதி அமெரிக்காவுக்கு வந்துருச்சு. அதோட போர் நிறுத்தம் தவிர வேற வழி இல்லை அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நீங்க ட்ரம்ப் நகர்ந்து போயிட்டாரு. கூடுதலா இப்போ வந்திருக்கக்கூடிய அமெரிக்கால வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, அமெரிக்க டாலர் சரிவு ஏற்பட்டது, அமெரிக்காவுடைய பங்கு சந்தை, அமெரிக்காவுடைய டாலருடைய விஷயங்கள்ல பெரிய அளவுல சரிவு ஏற்படுது. எண்ணெயோட உலக அளவுல எண்ணெயோட விநியோகம் சம்பந்தமான பல சிக்கல்கள் ஏற்படுது, எண்ணெய் விநியோகத்துல பெரிய அளவுல இடையூறுகள் ஏற்படுறதால இப்ப இந்த போர் பெரிய அளவுல நீடிச்சுச்சுன்னா, ஏன்னா நேத்தே ஈரான் அரசு சார்பில் சொன்னாங்க ஹொர்முஸ் ஜலசந்தியை மூடுறதுக்கான எல்லா வேலைகளுமே செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. நேற்று மாலை வந்த செய்தி என்னன்னா, ஹொர்முஸ் ஜலசந்தியை நோக்கி வந்துட்டு இருந்த பல கப்பல்கள் அவங்க அப்படியே யூட்டர்ன் அடிச்சு திரும்பி போயிருக்காங்க. அப்போ உலக அளவுல இது வர்த்தகத்தை பாதிக்கும், எண்ணெய் விநியோகத்தை பெரிய அளவுல பாதிக்கும், அமெரிக்க டாலருமே சரிவு ஏற்படுது அப்படிங்கிறதால இப்போ அமெரிக்காவுக்குமே ஆபத்து. ஆனா ஈரான் திருப்பி அடிப்பாங்க. இது அமெரிக்கா ஒரு கெத்து காட்டியிருக்காங்களே, நான் தான் உலகத்துல பெரிய ஆளுங்க கெத்து காட்டுறாங்களே, அந்த கெத்தை உடைச்சு விட்டுட்டாங்க. அப்போ இப்ப வேற வழி இல்ல, போர் நிறுத்தத்தை தவிர வேற வழி இல்லைன்றதாலதான் டொனால்ட் ட்ரம்ப் நைட்டு 12 மணிக்கு போர் நிறுத்தத்தை அறிவிச்சிடறேன் அப்படின்னு அறிவிச்சாரு. போர் நிறுத்தத்தை அறிவிச்சிடறன்றது மட்டும் இல்லாம அடுத்து ட்ரம்ப் ஒரு பதிவு ஒண்ணு போடுறாரு. இந்த மாதிரி ஈரான் இஸ்ரேல் 2 பேருமே ஒரே நேரத்துல என்கிட்ட வந்து போரை நிறுத்திடுங்க ஐயா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்டாங்க. போரை நிறுத்த சொல்லி 2 பேரும் கோரிக்கை வச்சாங்க. அதோட 2 பேரும் கோரிக்கை வச்சு சார் போனா போயுது அப்படின்ற மாதிரி நான் போரை நிறுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் ஒரு கருத்து சொன்னாரு. ட்ரம்ப் இந்த போரை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ஈரான்ல இருக்கக்கூடிய ஊடகங்கள் சொன்ன பதில் என்னன்னா, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லி நாங்கெல்லாம் ஈரானை எதுக்குமே ஒத்துக்கறலங்க, இது சம்பந்தமா எந்த ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தையோ அதிகாரப்பூர்வ முன்மொழிவோ இது வரைக்கும் எதுவுமே எட்டப்படல. நான் சொல்றது நைட் டைம்ல சொல்றேன், இது வரைக்கும் அதிகாரப்பூர்வ எந்த முன்மொழிவும் எட்டப்படல. ட்ரம்ப் அறிவிச்சதுக்கு பிறகு உங்களை தைரியமா ஈரான் சொல்றாங்க. ஏன்னா இவரு தான் உள்ள போந்து இவரு ஒரு வார்த்தை சொல்றாருன்னா யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு மெதப்புல வாழ்றாரு இல்லையா. இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சு, இந்தியாவுமே இதை பத்தி அறிவிக்கல, பாகிஸ்தானே இதை பத்தி அறிவிக்கல, சம்மந்தமே இல்லாம அமெரிக்கா வந்து ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தம் 2 பேருமே நான் பேசி சரி பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு பகுமானம் காட்டி அவ்வளவு பெரிய சீன் காட்டினாரு. ஆனா இந்திய அரசு சார்பில் இருந்து அதுக்கு ஒரு மறுப்பு கூட சொல்லல. நியாயமா பார்த்தா அது இந்தியா தான் அறிக்கணும். இந்தியா அவ்வளவு பெரிய இறையாண்மை கொண்ட நாடு, உலக அளவுல செல்வாக்கு கொண்ட ஒரு நாடு. மோடிஜி அமைதியா இருந்தாரு. மோடி அமைதியா இருக்கிறதால ட்ரம்ப் போராடமெல்லாம் அந்த பஜனை பாட ஆரம்பிச்சாரு. நான் தான் போரை நிறுத்தினேன், ஒழுங்கா போரை நிறுத்தல உங்க வர்த்தகத்தை ஸ்டாப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நான் தான் நிறுத்துறேன்னு சொல்லி ட்ரம்ப் கிட்டத்தட்ட 17 முறை இந்த வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. ஆனா மோடியோட தரப்புல இருந்து இதுக்கு எந்த ஒரு பதிலுமே சொல்லல. ஆனா ஈரான் உடனடியாக அதுக்கான ஒரு பதில் கொடுத்தாங்க. அப்படி எல்லாம் போர்ல நிறுத்தலப்பா, அதுக்கான நியாயமான ஒரு அதிகாரப்பூர்வ எந்த முன்மொழிவும் இங்க எட்டப்படல அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஒரு மறுப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா தான் ஈரான் அரசு சார்பில் இருந்து 4 மணி, அதாவது நீ 12 மணிக்கு அறிவிச்சுனா அது எங்களுக்கு 4 மணி, அந்த 4 மணி வரைக்கும் இவன் தாக்குதல் நடத்தினா அதுக்கு நான் பதில் தாக்குதல் நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி பதில் கொடுத்திருக்காங்க. இப்போ இறுதியா இரு பக்கமும் சரமாரியான தாக்குதல் நடத்தப்பட்டு ஈரான்ல ஒரு 9 பேர் இன்னைக்கு மட்டுமே கொல்லப்பட்டாங்க, இஸ்ரேல்ல 4 பேர் கொல்லப்பட்டாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு பிறகு இப்போ டொனால்ட் ட்ரம்ப் திரும்பவும் சொல்றாரு, தயவு செஞ்சு போரை நிறுத்துங்க, தயவு செஞ்சு யாரும் சண்டை போடாதீங்க, போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துருச்சுங்க, போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துச்சு, தயவு செஞ்சு போரை நிறுத்துங்கள் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. பதிவு போட்டு கீழே ட்ரம்ப் என்ன போடுறாருன்னா, இப்படிக்கு டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் அப்படின்னு ஒரு பதிவு போடுறாரு. இந்த சில ஊர்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம், ஒரு தானம் செய்வாங்க, தானம் செஞ்சு முடிச்சுட்டு அன்பளிப்பு ஆனா மூணா கேனா அப்துல் காதர் அப்படின்னு போடுவாங்க. நீங்க பல காலத்து பள்ளிவாசல்ல நாகூர் தர்காக்கள் எல்லாம் போய் பாருங்களேன், அங்க ஒரு டியூப் லைட் இருக்கும், அந்த டியூப் லைட் ரேட்டு 40 ரூபா தான் இருக்கும்.
அதுக்கு கீழே இவ்வளவு பெரிய 400 ரூபாய்க்கு ஒரு போர்டு வைப்பாரு, டியூப்லைட் அன்பளிப்பு செய்தவர் ஆனா மூணா ஏனா உமர் அப்துல் காதர் அப்படின்னு சொல்லி அவங்களோட குடும்பத்தோட பேரே எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்றாருன்னா, போர் நிறுத்தம் அமலுக்கு வந்துருச்சு, தயவு செஞ்சு 2 பேரும் இனிமேல் சண்டை போட்டுக்காதீங்க, போர் நிறுத்தத்தில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லி இப்படிக்கு டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி இது மாதிரியான கோமாளித்தனங்கள் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா ட்ரம்ப்போடைய பேச்சுக்கு எந்த ஒரு மதிப்புமே இல்ல, ட்ரம்ப் ஒரு உலகத்துடைய முக்கியமான ஒரு கோமாளி அப்படிங்கிறது இந்த நிகழ்வுகள் மூலமா இப்ப வெளியில வந்திருக்கு. இப்ப கூடுதலா ஈராக்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, ஈராக் தலைநகர் பக்தாத் பக்கத்துல அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள்ல நேற்று ஒரு தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, அந்த பக்தாதுல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகம், அந்த அமெரிக்க தூதரகம் அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க அதிகாரிகளுக்கு ஈராக் அரசு ஒரு பலமான பாதுகாப்பு அதிகரிக்கப்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியுமே பார்க்கப்படுது. அமெரிக்கா தான் எல்லாருக்குமே பாதுகாப்புன்னு சொல்லப்பட்ட ஒரு காலத்துல இன்னைக்கு அமெரிக்காவுக்கே பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஈரான் ஒரு வலுவான ஒரு பயத்தை காட்டியிருக்கிறாங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ கத்தார்ல இருந்து வந்திருக்கக்கூடிய செய்தி என்னன்னா, நேற்று கத்தார் தலைநகர்ல அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மேல தாக்குதல் நடத்தப்பட்டதால தற்காலிகமா அங்க விமான சேவையை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு காலையில 4 மணில இருந்து இந்த போர் நிறுத்தத்துக்கான செய்தி வந்ததுக்கு பிறகு 4 மணில இருந்து கத்தாரோட விமான சேவை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு அபிஷியலான அறிவிப்பை கத்தார் அரசு சார்பில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்குமே சரி, ஒரு பக்கம் வெறி பிடிச்ச ஒரு மதவெறி, ஒரு இனவெறி கொண்ட ஒரு இஸ்ரேல், இவங்க வலுவான ஒரு படையோட இஸ்ரேல் ஒரு பக்கம் வரும்போதும், இன்னொரு பக்கம் உலகத்தோட ஏகாதிபத்தியத்தை எல்லாத்தையுமே மொத்தமா கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா, இவங்க ஒரு வலுவான எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்தா கூட ஈரான் ஒரு தனி நாடா நின்றாலுமே துணிச்சலா அவங்க நின்றாங்க. அந்த அளவுக்கு, அதாவது இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, காசா மக்கள் நீ அநியாயமா அடிக்கிற, அதுக்கு தான் நான் குரல் கொடுக்க வந்தேன்னு சொல்லி இதுக்காக எவ்வளவு இழப்புகளையுமே ஈரான் சந்திச்சிருந்தாங்க. இவ்வளவு இழப்புகளையுமே சந்திச்சு துணிஞ்சு கடைசி வரைக்கும் களத்துல நின்று சண்டை செஞ்சிருக்கு ஈரான். உண்மையால இந்த போர்ல ஈரான் தான் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உலக மக்கள் எல்லாருமே இன்னைக்கு ஈரானை வாழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.